நண்பர்கள் வணக்கம். இனி நம்ம வீடியோ பதில வந்து பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். இன்று காலையில தாங்க மாடு கன்று ஈன்றுருக்குது. வீடியோவ முழுமையா பாருங்க. அப்பதான் மாடோட விலை என்ன, அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா, செம்புத்து காரில நல்ல முகலட்சணமான மாடுங்க. பல் வந்து பார்த்தீங்கன்னா 4 பல்லு. தலையீத்து மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. தலையீத்து 4 பல்லுங்க. கன்று இன்றைக்கு காலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈன்றுருக்குதுங்க. அழகிய கிடாரி கன்று ஈன்றுருக்குதுங்க. ஜெர்சி கிடாரி கன்றுங்க. கன்று மாடு 2மே சுழி சுத்தம். மாட்டுலயும் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. 4 பல்லுக்கு நல்ல சைஸ் இருக்குதுங்க. இன்னும் பல்லு செருமம் நல்ல பெருவெட்டு மாடா வரும். தலையீத்துல ஒரு ஆவரேஜான கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியா கறக்கக்கூடிய மாடு. மடி நல்லா ஃபுல்லா எடுத்திருக்குது. தலையீத்த பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 10 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலதாங்க நல்லா பராமரிப்பு பண்ற பட்சத்தில் ஒரு 6, 11 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். தலையீத்து மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டி இல்லைங்க. நம்ம சொல்கிறது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கறக்கலாம். மற்றபடி ஒன்றும் பெரிய வித்தியாசம் வருங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தலையீத்தில் ஒரு 10 லிட்டர் வரைக்கும் கறவை தண்ணி எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. சீம்பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 லிட்டர் சீம்பால் வந்து பார்த்தீங்கன்னா கறந்துருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கந்துக்கலாம். கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லை அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சாதுவான மாடாக இருக்குதுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. எல்லா பொறுப்புலையுமே இருக்கணும். ஒரு கம்மி விலையில் ஒரு ஜெர்சி கன்று மாடு வாங்கி வளர்த்தணும். ஜெர்சி கிராஸில் கிடாரி கன்றோடு வேணும். மாடு சுழி சுத்தமாக நல்ல முகலட்சத்தில் ஒரு தலையீத்து மாடு 4 பல்லில் வேணும். குறைஞ்ச ஒரு 10 வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாடு நீங்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கன்று மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 39,500 மட்டுமே சொல்லியிருக்காங்க. தேவைன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்க கொஞ்சம் முன்ன பின்ன விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இன்னும் பால் திரும்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10லேருந்து 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீம்பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு இருக்கும். இந்த கன்று மாடு விற்பனைக்கு வந்துருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் சிங்களாந்தபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குதுங்க. தேவையான மட்டும் காணப்படுங்க. விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்லுங்க. நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.